ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சிறை படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ஏட்டாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாகவே விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒரு கைதியை நீங்கள் கூட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் மட்டும் இல்லை, ஆடியன்ஸான நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாப்ல, சார் ஒரு காவலருக்குமே குறைந்தபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை எங்கே, யாருக்காக, எதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு வரி வசனம் தான் இந்த மொத்த படமுமே. நம்ம டானாக்காரன் தமிழ் தான் இந்த படத்தை எழுதியிருக்காப்புல. சுரேஷ் ராஜகுமாரி அப்படிங்கிற நபர் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த 2 பேத்துக்குமே முதல்ல மிகப்பெரிய பாராட்டுக்கள். முதல்ல இந்த அளவுக்கு ஒரு படத்தை இந்த வருஷத்தில் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. இதுலையும் டானாக்காரன் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் பொதுவாகவே ஒரு ரியல் லைஃப் போலீஸ் ஆஃபீஸராக ஒரு காலத்தில் இருந்தார். அப்படிங்கிறனாலேயே அவருடைய படங்களில் இந்த போலீஸ் ப்ரொசீஜரல் செட்டப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கரெக்டாக செட் அவுட் பண்ணுவாப்புல. இந்த படத்துலையும் அது அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாகவே அவர் பண்ணியிருக்காரு. சால்டான ரைட்டிங்கு, எஃபெக்டிவான ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ஒரு சேர கரெக்டாக அமைஞ்சதுனாலேயே ஒரு பக்கம் ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா இப்போ கதாநாயகனுக்கு என்ன அடுத்து கிடைக்க போதோ, அவர் என்ன அந்த ஃபேஸ் பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படிங்கிற அவர் சைடுடைய அந்த பதட்டமாகட்டும், இந்த பையனுக்கு பாவம் என்ன ஆக போதோ ஐயோ அப்படிங்கிற இந்த பையன் சைடில் இருக்கக்கூடிய அந்த பரபதைப்பாகட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு எமோஷனல் ரைடாகவே இந்த படம் எனக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் விசாரணைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் சொல்லலாம். ஈவன் டானாக்காரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த படத்தையும் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கு இந்த படம். இதுலையும் 2 விஷயத்தை அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒன்று, இந்த ஹிந்து முஸ்லீம்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு சில இடங்களில் நாசுக்காகவும் இன்னும் ஒரு சில இடங்களில் சவுண்டாகவும் அட்ரஸ் பண்ணியிருக்கு இந்த டீம். இன்னொரு பக்கம் மருதமலை படத்தில் நம்ம அர்ஜுன் வடிவேல் கிட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாப்ல, ஏட்டையா உலகத்திலே அக்யூஸ்டை கட்டி பிடிச்சி அழுத ஒரே ஆள் நீதாயா அப்படின்னு. அந்த சீனு எந்த அளவுக்கு அந்த காட்சி காமெடியாக கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சி போர்ட்ரே பண்ணப்பட்ட விதவே வேற, அது வேற ஒரு பர்செப்ஷனில் சொல்லப்பட்ட ஒரு காட்சி, அட்டகாசமான ஒரு காட்சி. அது விக்ரம் பிரபுவை பொறுத்தளவுக்கு இந்த கதாபாத்திரமே அவருக்கு ஒரு டெய்லர் மேட் ரோலுங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கதாபாத்திரங்களை ஒரு கரெக்டாக ஒரு மீட்டரில் பண்ணணும். அது ஒரு நல்ல மெஷர்டு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து நிச்சயமாக அவருடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு அவர் தாராளமாக சொல்லிக்கலாம் இந்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்தையும். அதே மாதிரியே இதில் எல்கே அக்ஷய்குமார் ஆகட்டும், அனிஷ்மா அனில்குமார் ஆகட்டும், இவங்க 2 பேருடைய கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமாகட்டும், அதுக்கு இவங்க 2 பேர்த்தையும் காஸ்ட் பண்ணதாகட்டும், இவங்க 2 பேரும் அந்த கதாபாத்திரங்களை எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற விதமாகட்டும், அதில் ஒர்க் அவுட் ஆன எமோஷன்ஸ், கெமிஸ்ட்ரிங்கிற விஷயங்கள் ஆகட்டும்னு சொல்லி இவங்க 2 பேருடைய கதாபாத்திரங்களும் சரி, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி கிட்டத்தட்ட விக்ரம் பிரபுக்கு ஈக்குவலாகவே இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. மூனார் ரமேஷ் ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் உள்ள வந்துட்டு போவாப்ல, பட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சீக்வன்ஸ். வேற லெவலில் தேட்டரே பயங்கரமாக கைதட்டி ஆர்ப்பரிக்கிற ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர் பண்ணது. இது போக ஒரு சில கதாபாத்திரங்கள் அங்கங்க ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் அங்கங்க சப்போர்ட்டிங் காஸ்ட்ல வந்துட்டு போறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். நம்ம எப்பயுமே விமர்சனத்தில் சொல்கிறது உண்டு, ஒரு படம் ஆரம்பித்து 20-25 நிமிஷத்தில் இல்லை அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடியறதுக்குள்ள இந்த கதை எதை நோக்கித்தான் போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சித்தரிக்கணும் ஆடியன்ஸுக்கு புரிகிற அளவில். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் ஆரம்பித்த 5 நிமிஷத்துலேயே என்னங்க ஆத்தாடியோ அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் ஆடியன்ஸை சீட் எட்ஜில் உட்கார வச்ச அந்த மொமெண்ட் ஆகட்டும், நம்ம விக்ரம் பிரபு ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட போகிற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதுவாகட்டும், எஃபெக்டிவான இன்ட்ரோ பிளாக் ஆகட்டும், சேம்பரில் போய் ஜட்ஜு கிட்ட பேசுறதுக்கு 2 கதாபாத்திரம் போகும் அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும்னு படத்தில் பல காட்சிகள் வேற லெவலில் திருக்க விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக வந்திருக்குது பல காட்சிகள். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு சில பாடல்கள், ஆனால் எல்லாமே மெலடி நம்பர்ஸ், பிரீசி நம்பர்ஸாக இருந்தாலும் காட்சிகளோடு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழகாக மியூசிக் பிளெண்டாக இருக்குது. பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயுமே ஜஸ்டின் பிரபாகர் எந்த அளவுக்கு அந்த காட்சி அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு மியூசிக்கே கொடுத்துருக்காரு. பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு 2மே சூப்பராகவே பண்ணியிருக்காரு அவர். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 1-2 விஷயங்கள் தான் ஒரு சின்ன நெருடலாகப்பட்டது. ஒன்று, யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டு நான் தான் கொலையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் அவரே சரண்டர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கொலையான நபருடைய குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்க சைடில் இருந்து யாரா இருந்தாலும் இந்த படுவாய் பையதாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க திருப்பி ஒரு லாயர் கோர்ட்டில் வச்சு இவனுக்கு கண்டிப்பாக தூக்க தண்டனை வாங்கி கொடுக்காம விடக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு முயற்சி ஒன்று எடுப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்து பக்கம் அப்படி ஒரு விஷயம் பெருசாக இந்த படத்தில் போர்ட்ரே பண்ண படலை. இன்னொரு விஷயம்,
இதில் அனிஷ்மா அனில்குமாருடைய அக்கா வீட்டுக்காரராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த பயவுல ஏதோ ஒன்று பண்ண போதியா அப்படிங்கிற மாதிரியே அந்த கதாபாத்திரத்தை கொண்டு போயிட்டு கடைசி அந்த கதாபாத்திரத்தை அப்படியே லூஸில் விட்டாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் த அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. பட் மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வெளியான அட்டகாசமான படங்களில் இதுவும் ஒன்று. நல்ல வேலைக்கு அடுத்த வருஷம் தள்ளிட்டு போகாமல் 2025 வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக ஒரு தியேட்டருக்கு போய் பார்க்குற ஒரு ஒர்த் வாட்ச் படம் தான் இது. அருள்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. பட் மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரே ஒரு டைலாக் மட்டும் உள்ளே வந்துட்டு போகுது. ஸ்டில் இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பார்த்து முடிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.